குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் ஷானி அபேசேகர பிரான்சுக்கு சென்றிருக்கின்றார். ஆசாத் மௌலானாவிடம் விசாரணைகளை நடத்துவதற்காக. இது சம்பந்தமாக வெளியாகியிருக்கின்ற தகவல்களை விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். நிதி அமைச்சிலிருந்து அண்மையில் பதவி நீக்கம் செய்யப்பட்ட 4 அதிகாரிகளில் ஒருவர் இன்று சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றமை அடுத்த பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது. இவர் தன்னுடைய உயிரை தானே மாய்த்தாரா அல்லது யாராவது கொலை செய்தார்களா, இந்த மாதிரியான சந்தேகங்கள் எழுந்திருக்கின்றன. எனவே அது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதேவேளையில் மஞ்சள் கடத்தலில் ஈடுபட்ட நபர் ஒருவரை போலீசார் கைது செய்திருக்கின்றார்கள். அதே நேரம் இன்னும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த போலீஸ் உத்தியோகத்தர் எதற்காக கைது செய்யப்பட்டார் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஆச்சரியப்படுவீங்கள். எனவே அது குறித்த சம்பவத்தையும் விரிவாக பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர் ஷானி அபேசேகர அவருடைய தலைமையில் ஒரு டீம் பிரான்சுக்கு போயிருப்பதாக சொல்லப்படுகிறது. எதற்காக என்று சொன்னால் ஆசாத் மௌலானா அவர்களிடம் விசாரணையை நடத்துவதற்காக. உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு சாட்சி ஆசாத் மௌலானா. ஆசாத் மௌலானா பிள்ளையானுடைய ஒரு உதவியாளராகவும் ஒரு பேச்சாளராகவும் இருந்தார், ஊடக பேச்சாளராகவும் இருந்தவர். எனவே அவருக்கு பல ரகசியங்கள் தெரியும் என்று சொல்லி ஏற்கனவே சேனல் 4 தொலைக்காட்சியில் சில ரகசியங்களை வெளியில் சொன்னவர். உண்மையை சொல்ல போனால் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் சம்பந்தப்பட்ட விசாரணைகளை அவர் கொடுத்த வாக்குமூலங்களின் அடிப்படையில் தான் பெரும்பாலான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குது. எனவே அவருக்கு இன்னும் பல ரகசியங்கள் தெரியும் என்று சொல்லப்படுகிறது. இப்போ போன வருஷம், அதுக்கு முதல் வருஷம் எல்லாம் சொல்லப்பட்டது என்று சொன்னால் அவர் இலங்கைக்கு அழைத்து வரப்படுவார் என்று சொல்லி, மிக விரைவில் இலங்கைக்கு வரப்போறார் என்று சொல்லி. ஆனால் பிறகு நான் நினைக்கிறேன் தனிப்பட்ட பாதுகாப்பு பிரச்சனைகள் காரணமாக அவர் விரைவில் போலடக்கு. இப்போ அவர்கிட்ட விசாரணைகள் நடத்துவதற்காக குற்றப்புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள், அதுவும் பணிப்பாளர் ஷானி அபேசேகர தலைமையிலான ஒரு உயர்மட்ட குழு இப்பொழுது பிரான்சுக்கு சென்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. எனவே அவரிடமிருந்து பல அதிர்ச்சியூட்டும் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இருந்த போதிலும் கூட இந்த குழுவினர் போனது இன்னமுமே ரகசியமாக தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்க தரப்பில் இருந்தோ அல்லது சிஐடியினர் தரப்பில் இருந்தோ உத்தியோகபூர்வமாக இந்த பயணம் உறுதிப்படுத்தப்படையில் இந்த பயணம் ரகசிய பயணமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஞானசார தேரர் அவருக்கு எதிராக இன்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது கொழும்பு உயர் நீதிமன்றத்தில். இன்றைக்கு காலமாக அவர் கொழும்பு உயர் நீதிமன்றத்துக்கு வழக்குக்காக போயிருந்தவர். போன இடத்துல தான் அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. என்னத்துக்கு என்று கேட்டிங்கன்னு சொன்னால், இஸ்லாம் மதத்தை இழிவுபடுத்தும் விதமாக அவதூறான கருத்துக்களை பரப்பினார் என்கின்ற பேரில். உங்களுக்கு தெரிஞ்ச ஞானசார தேரர் வாயை வச்சு சும்மா இருக்க மாட்டார். எப்போ பார்த்தாலும் ஏனைய மதங்களோட வம்பு தும்புக்கு போகிறதான் அவருடைய வேலை. எனவே அந்த அடிப்படையில் இப்போ அவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இருந்த போதிலும் கூட அவர் இன்று பிணையில் செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். வழக்கு விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. பணி நீக்கம் செய்யப்பட்ட நிதி அமைச்சு அதிகாரி ஒருவர் இன்று சடலமாக மீட்கப்பட்டமை பெரும் அதிர்வலைகளையும் பல கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நிதி அமைச்சிலிருந்து $2.5 மில்லியன் காணாமல் போனது தானே, ஹேக்கர்ஸால் கைப்பற்றப்பட்டது தானே. அப்போ அது சம்பந்தமாக நிதி அமைச்சில் வேலை செய்கிற 4 முக்கியமான உத்தியோகத்தர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் வெளிநாடுகளுக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லி தடையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 4 பேரில் ஒரு ஆள் இன்று அவருடைய வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். அதாவது குளியாப்பிட்டிய நகரம் இருக்குத்தானே, அங்கதான் அவருடைய வீடு இருக்குது. அவருடைய வீட்டினுடைய பின்பக்கம் அவர் சடலமாக இன்று காலை மீட்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய உடல்ல வெட்டு காயங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே ஆரம்பத்தில் அவர் தன்னுடைய உயிரை தானே மாய்ச்சார் என்று சொல்லி ஒரு தகவல் வந்தது. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் வெட்டு காயங்களை வச்சு பார்க்கக்குள்ள சில போல கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்று சொல்லியும் இன்னும் ஒரு சந்தேகம் கொண்டு வருது. எனவே இது சம்பந்தமான விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு உயிரிழந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய பேர் ரங்க ராஜபக்ஷ. அவர் உதவி பணிப்பாளராக இருந்திருக்கிறார். அதாவது இப்போ நிதி அமைச்சருக்கு தானே, நிதி அமைச்சில் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் என்று சொல்லி தனியொரு செக்ஷன் ஒன்று இருக்குது. அதுலேருந்து தான் காசு அனுப்பினது ஆஸ்திரேலியாவுக்கு. அதுக்குள்ள தான் பிரச்சனையுமே நடந்தது. எனவே அதனுடைய உதவி பணிப்பாளர் என்று சொன்னால் அது சாதாரண பதவியில் தானே, பெரிய பதவி தானே, எப்படியும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்கும் என்று சொல்லி. எனவே அவர் இன்றைக்கு சடலமாக மீட்கப்பட்டதான் பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்குது. இப்போ
அவர் வந்து தன்னுடைய உயிரை தானே மாச்சார் என்று சொன்னால் அதுலேருந்து நாங்கள் என்ன முடிவுக்கு வரலாம் என்று சொன்னால், ஓஹோ அவருக்கு ஏதோ ரகசியம் தெரிஞ்சிருக்குது, அந்த ரகசியம் வந்து விசாரணைகளில் அம்பலமானால் இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும், கைது செய்யப்பட்டு அப்புறம் ஜெயிலில் இருக்க வேண்டி வரும். எனவே இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்றதுக்காக அவர் தன்னுடைய உயிரை வந்து தானே மாச்சார் என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வர முடியும். அது அவர் அப்படி ஒரு முடிவு எடுத்திருந்தா. அப்படி இல்லாமல் அவர் வந்து வேறு நபர்களால் வந்து கொலை செய்யப்பட்டிருந்தா அது கேஸே வந்து வேறு விதமாக இருக்கும். ஏன் சொல்லுங்க பாப்போம். இப்போ நிதி அமைச்சில் வேலை செய்கிற இந்த அதிகாரிகள் எல்லாரும் வந்து என்ன அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருப்பினமா, அனூர் அரசாங்கத்துக்கு விசுவாசமாக இருப்பினாமா இல்லையேன. எனவே வந்து வேறு ஆக்கள் தூண்டி விட்டுருக்கலாம், வேலை வெளியில் இருக்கிற பழைய ஆக்கள் வேறு ஆக்கள் எல்லாம் வந்து தூண்டி விட்டுருக்கலாம். தூண்டி இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்குறதுக்கு நீங்கள் நைஸாக ஒரு வேலையை பாருங்கன்னு சொல்லி தூண்டி விட்டுருக்கலாம். எப்படி பிடிபடாதானே என்று சொல்லி சிலர் சொல்லிக்கலாம். பிடிபட்டா ஹேக்கர்ஸ்ன்ற தலையில் பிடிச்சி மாட்டி விடுவோம், அது வெளிநாட்டில் இருந்தாரோ ஹேக் பண்ணி போட்டாங்கன்னு சொல்லலாம் தானே, கதையை வந்து அப்படி திரிக்கலாம் தானே. எனவே அந்த மாதிரி யாராவது வெளியிலேருந்து தூண்டி விட்டு பிறகு அது அம்பலமாயிருமோன்றதுக்காக அவர்களே ஆளை வச்சு கொலையும் கூட செய்திருக்கலாம். எனவே நிறைய சாத்தியங்கள் இருக்குது. ஒரு போலீஸ் வந்து விசாரணைகளை மேற்கொள்ளக்குள்ள வந்து எல்லா கோணங்களையும் தான் ஆய்வு செய்து பார்ப்பார்கள். இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் என்று சொல்லி. எனவே விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. எனவே இந்த கொலைக்கான காரணம் வந்து சரியான முறையில் கண்டுபிடிக்கப்பட்டால் அதில் இருந்து இன்னும் பல மர்மங்கள் வெளியாகும் என்று சொல்லி, மர்மங்கள் துலங்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டவிரோதமான முறையில் மஞ்சளை கடத்தி கொண்டு போன நபர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். புத்தளம் பாலாவி பகுதியில். புத்தளம் பகுதியைச் சேர்ந்த குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு சிஐடியினருக்கு வந்து ஒரு தகவல் கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆள் எக்கச்சக்கமான மஞ்சளை கொண்டு போய் கொண்டுக்கிறார், போய் பிடிங்கன்னு சொல்லி. அப்போ சிஐடி வந்து பின்னாலேயே துரத்தி கொண்டு போயிட்டு செக் பண்ணி பார்த்தா அவற்றை வாகனத்தை மறைச்சு உள்ளுக்குள்ளே வந்து 994 கிலோகிராம் மஞ்சளை வந்து ஏற்றி கொண்டு போயிருக்கார். ஆனால் அனுமதி இல்லாமல், அது மட்டும் இல்லாமல் இறக்குமதிக்கு வரிகட்டத்தானே இறக்குமதி தீர்வை அதை ஒன்றுமே கட்டலையாம், ஒரு டாக்குமெண்ட்ஸும் இல்லையாம், எங்கேயோ கொண்டு போயிருக்கார். அதால் பிடிபட்டிருக்கார் புத்தளம் பாலாவி பகுதியில் வைத்து. எனவே இது சம்பந்தப்பட்ட விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகிறார்கள். வாழைச்சேனை நகரத்தில் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கார். இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் எதுக்காக கைது செய்யப்பட்டார்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஆச்சரியப்படுவீங்கள். என்ன கேஸ்ன்னு சொன்னால், இந்த மாதம் 21ஆம் தேதி வாழைச்சேனையில் இருக்கிற ஒரு வீட்டில் வந்து ஒரு களவு ஒன்று போயிருக்குது. என்ன களவு போயிருக்குன்னு சொன்னால், ஒரு 7 லட்சம் ரூபா பெறுமதியான தங்கச்சங்கிலியும் ஒரு 65,000 ரூபா காசும் வந்து காணாமல் போயிருக்குது. இது எப்போ நடந்தது? இந்த மாதம் 21ஆம் தேதி நடந்தது. அதுக்கு பிறகு வாழைச்சேனை போலீசார் வந்து இது சம்பந்தமான விசாரணைகளை, அந்த கள்ளனை பிடிக்கத்தானே வேணும், எனவே விசாரணைகளை வந்து ஒரு பக்கம் நடத்தி கொண்டிருக்கக்குள்ள அப்போ போலீஸ் கான்ஸ்டபிள் ஒரு ஆளுக்கு தகவல் கிடைச்சிட்டுது. இன்னாரான் களவெடுத்திருப்பார், இவர் தான் கள்ளன் என்று சொல்லி எப்படியோ ஒரு தகவல் கிடைச்சிட்டு வைங்களன். அவர் என்ன செய்யார், இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த களவெடுத்த கள்ளன் விட்டு நேராக போயிருக்கார். போயிட்டு சொல்லிக்கார், இங்கே வா, நீ தானே களவெடுத்த, நீ எனக்கு தெரியும், இந்த வாழைச்சேனையில் 21ஆம் தேதி இரவு இன்ன வீட்டில் வந்து நீ தான் களவெடுத்த, நீ உண்மையை ஒத்துக்கொள்ளு சொல்லி விரட்டிக்கார். அப்போ இவர் போலீஸ்கார போய் விரட்டும் போது அவர் உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கார். நான் தான் அந்த சங்கிலியை களவெடுத்தினான், நான் தான் 65,000 ரூபா காசை வந்து களவெடுத்தினான் என்று சொல்லி ஒப்புக்கொண்டது மட்டும் இல்லாமல் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள்கிட்ட கொடுத்துக்கார், நாங்கள் நீங்களே கொண்டு போங்க, என்ன விட்டுருங்க சாமி என்று. நான் நினைக்கிறேன் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் போயிட்டு அவரோட கள்ளனோட வந்து டீல் பேசியிருப்பார் போலோடக்கு. சும்மா மற்ற போலீஸ் வந்து பிடிச்சா உனக்கு தேவையில்லாம் பிரச்சனை வரும், கொண்ட ஜெயிலுக்கு ஓட்டு மிதி என்று மிதிப்பாங்க, இது வந்து நீ என்னட்ட தானே சார், என்னுடைய தான் நான் அவனை பார்த்துக்கொள்கிறேன், எது வந்தாலும் நான் பார்த்துக்கொள்கிறேன்னு சொல்லி ஏதாவது சொல்லிப்பார் போலோடக்கு. அப்போ அவரும் பார்த்தாரே சும்மா தேவையில்லாத சூழி எட்டி போட்டு அந்த சங்கிலியையும் 7 லட்சம் ரூபா பெறுமதியான சங்கிலியையும் 65,000 ரூபா காசையும் இவர்கிட்டயே கொடுத்து விட்டுக்கார், நீங்களே கொண்டு போங்கன்னு சொல்லி. இவர் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லாம் கொண்டு வந்து கொடுக்கணும். இவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வராமல் அதை கொண்டு போயிட்டு தண்ட ஃப்ரெண்ட் ஒரு ஆள்கிட்ட கொடுத்துக்கார். கொடுத்து பத்திரமா வைக்க சொல்லியிருக்கார். இந்த வச்சிரு மச்சான், கொஞ்ச நாளைக்கு இந்த பிரச்சனையெல்லாம் ஓஞ்சா பிறகு நானும் நீயும் பங்கு பிரிப்போம்னு சொல்லி தான் காய்ச்சிருப்பார் போலோடக்கு. கொண்டே ஃப்ரெண்ட்ட கொடுத்தாச்சு, கொடுத்து போட்டு சத்தம் போடாமல் இருந்துக்கார். அப்போ இந்த விசாரணைகளை மேற்கொண்டு வர போலீஸுக்கு வந்து ஒரே டவுட். அப்போ அந்த போலீஸ் டீமுக்கு வந்து தகவல் கிடைச்சிட்டு இன்னாரான் களவெடுத்துன்னு சொல்லி. சரி என்று நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை அவரை போய் பிடிச்சிருக்கணும். பிடிச்சி நீ தான் களவெடுத்த, நீ உண்மையை ஒப்புக்கொள்ளன்னு சொன்னோன்னே அப்போ அவர் சொல்லியிருக்கார், இப்போ தான் இன்னும் ஒரு போலீஸ் ஐயா ஒரு ஆள் வந்து என்ன விசாரித்தவர், நான் நீங்களே வச்சிருங்க ஐயாண்டு அவர்கிட்டயே கொடுத்துட்டேன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அப்போ போலீஸுக்கு வந்து டவுட் வந்தோடனே பிறகு அவர் கொடுத்த தகவல்களின் அடிப்படையில் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் இருக்காது தானே, இவரையும் வந்து இப்போ கைது செய்திருக்கிறார்கள். 2 பேரையும் கொண்டா வச்சு இப்போ விசாரணை நடக்குது. இனி அடுத்ததாக கைது செய்யப்பட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போலீஸ் இந்த ஃப்ரெண்ட் ஆள் இருக்கார் தானே, அதாவது இந்த சங்கிலியையும் காசையும் கொண்டு கொடுத்து வச்சார். இப்போ அவரும் வந்து மிக விரைவில் கைது செய்யப்படுவார் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இப்படியான ஒரு வினோதமான சம்பவம் ஒன்று வாழைச்சேனை நகரத்தில் வந்து இடம்பெற்றிருக்கிறது. இந்த சம்பவத்தை கேள்விப்படைக்குள்ள எனக்கு வடிவேல் இந்த காமெடி ஒன்று தான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு படத்தில் வந்து வக்கீல் வண்டு முருகன் என்று சொல்லி வருவார் வடிவேலு. அப்போ ஒரு கேஸ் ஒன்று நடக்கும். ஒருத்தர் வந்து 1 லட்சம் ரூபா காசை வந்து அவர்கிட்ட தங்கச்சி இந்த கல்யாண வீட்டுக்கு வாங்கி போட்டு திருப்பி கொடுக்க மாட்டார். அப்போ சரியடி போட்டு அந்த கேஸ் நடந்து கொண்டு கேட்குள்ள வந்து வக்கீல் வண்டு முருகன் தானே ஒரு கட்டத்தில் வந்து நீதிபதிக்கு சொல்லுவார்,
1 லட்சம் இல்லை 2 லட்சம் ரூபாண்டுவார். சரி, அப்போ நீதிபதி கேட்பார் இந்த 2 லட்சம் வங்கி என்று சொல்லி. அப்போ குற்றவாளி கூண்டில் நிற்பார் தானே, அவர் சொல்லுவார் அந்த 2 லட்சமும் ஐயா இந்த வக்கீல் வண்டு முருகன்கிட்ட தான் கொடுத்து வச்சுக்கிறேன் என்று சொல்லி. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் கும்பலாக கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்குள்ளே செல்லுக்குள்ளே போய் குந்தி கொண்டிருப்பினோம். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து இந்த 7 லட்சம் ரூபா பெறுமதியான தங்கச்சங்கிலியையும் 65,000 காசையும் களவெடுத்து போட்டு அதை போலீஸ்கார்ட்ட கொடுத்து வச்சுக்கார் இந்த வினோதமான திருடன். நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.